பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும், நமக்குள்ள பல பொய் பிரச்சாரங்களா இருக்கும், நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. அப்படி செட் பண்ணப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், எங்க தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனையை குரல் கொடுக்கும் பொழுது எங்கே சார் அங்க பிரச்சனை கொடுக்கும் போது திடீர்னு சட்டையை கழட்டிட்டு சாட்டை அடிச்சுக்கிறது. என்ன அரசியல் பண்றீங்க? யாருக்காக இந்த அரசியல்? பாவம் மோடி அவர்கள் டெல்லியில் உட்காந்து நமக்காக ஒரு பையன் சாட்டையில் அடிச்சிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் நினைக்கும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்திருக்காங்களே அப்பயே கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. பிஜேபியில் யார தலைவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க. எங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது. நாங்க ஒன்னும் 10 வருஷம் ஆட்சியில இல்ல, ஊழல் பண்ணல, ஊழல் பண்ண பணத்தை போய் லண்டன்ல வச்சு கொண்டாடல. நாங்க விட்டுருங்க பாவண்ண, எவ்வளவுதான் பிரியாணி போடுவீங்க? போதும் போதும். திரு அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள், உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையா இருக்கு. அதனாலதான் எந்த மீட்டிங்னாலும் கூப்பிடுறதே இல்லை, அடுத்த நாள் கூப்பிடுறாங்க. மீட்டிங் கூப்பிட்டா கட்சியோடைய தலைவரை மீட்டிங்லேயே வச்சுக்கிறது இல்லை. ஸோ உங்க கட்சிக்கு பூத் கமிட்டி மீட்டிங்ல இல்லை, அதுக்குள்ள ஏன் கட்சியை பார்த்து ஏன் தலைவரை பார்த்து என்ன ஒரு பெண்களை நோக்கிய விமர்சனம். இன்னைக்கு எல்லாம் மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்கிலேயே டிவிக்கேல சில பேர் பேசுறாங்க. டிவிக்கேல சில பேர் பேசுறாங்க அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படி. ஆனா அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் தப்பா போயிருந்தேன். இன்னைக்கு டிவிக்கேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார், திமுகக்கு வேலை பார்த்தார் லாட்டரி பணத்தை வச்சு. திமுக இருந்து விசிகேக்கு தாவினார் லாட்டரி பணத்தை வச்சு. விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்கார். அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா. இந்த தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இதை லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஊழலை உடைத்து பேசுவதில் நம்பர் 1 பாரதிய ஜனதா கட்சி, மக்கள் மன்றத்தில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி, பிரச்சனைகள்ல மாட்டி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி, ஆளுங்கட்சியினுடைய வழக்கு அவதூற பேச்சுக்கள். அதனால எங்களைய பார்த்து யாராவது டிஎம்கேக்கு ஆதரவா நாங்க செயல்படுறோம்னா நீங்க யோசிச்சுங்க அவங்க பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடி அடிச்சா தான் இன்னொரு ரவுடிய மக்கள் ரவுடின்னு ஏத்துக்குவாங்க. படத்து டைலாக் சொல்றேன், நான் டான் சும்மா இல்ல 10 டான் அடிச்சேன். இன்னைக்கு இவங்க எல்லாமே யாருன்னா அரசியல்ல யாரு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க அவர்களை பத்தி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும். இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பத்தி விஜய் அவங்க பேச முடியுமா? பேச முடியாது. விஜய் அவங்க அங்க வந்துட்டு யாரை பத்தி பேச முடியும்? விஜய் அவர்கள் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலதான் வைக்க முடியும், ஏன்னா மீடியா வெளிச்சம். அதற்காக பேசுறாரு. ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினா நான் பதில் சொல்றேன். 1973 டிலிமிட்டேஷன் சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலையும் விஜய் சொல்றாரா? பதில் சொல்றேன் எவ்வளவு நிதி கொடுத்தோம்னு. இது என்னுடைய கடமை. அதனால தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருப்பது. அது மட்டும் இல்ல, இன்னொரு நண்பர் கேள்வி கேட்டீங்க உங்களை பத்தி டிவிக்கேல இன்னதோ ஒன்று சொன்னாங்க அப்படி. ஆனா சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தணும். ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு திறப்பு விழா நடத்தினதே சகோதரர் விஜய் தான். குருவி படத்துல சகோதரர் விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இதான் ரெட் ஜெயின் மூவி, முதல் படமே நான் தான். சகோதரர் விஜய் அது மட்டும் இல்ல, ரெட் ஜெயின் மூவி பீஸ்டாக இருக்கட்டும், இன்னொரு படமாக இருக்கட்டும், அதனுடைய ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயின் தான் பார்த்துச்சு. நான் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன். யாராச்சும் ஒருத்தர் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும். ரெட் ஜெயின் படத்தை முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு? இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆதிக்கத்தில் இருக்குன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் இருக்குன்னா, ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யாரு? ஆனா மக்கள் 2 விஷயத்தை பார்ப்பாங்க. மக்கள் எல்லாமே 2 விஷயத்தை பார்ப்பாங்க. இப்ப நாங்க கால் கடக்க மீனவர்கள் அழைத்து கொண்டு வாரம் டெல்லியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேத்து ட்ரெயின் விடுறோம். இன்னைக்கு மீனவ பிரச்சனையை தீர்ப்பதற்கான போராட்டத்தில் இருக்கும். போன வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கும். போராட்டம் பண்றோம், கைதாகிறோம், டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுறோம், வீதி வீதியா போறோம். இது ஒரு அரசியல். கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்துல 3 முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல். இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கல்ல. கட்சி ஆரம்பிச்சு எத்தனை முறை வெளியே வந்தீங்க, எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க, எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க. அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு.
ஆனா களத்துல மக்கள் யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க, ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க, ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்றாங்க. எப்படி முடிவு பண்றாங்க? உங்களுடைய தொலைக்காட்சியில எல்லா கட்சியும் பாக்குறாங்க. வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா, வாய்ச்சவடால் விடுறாங்களா, சினிமா டயலாக் பேசுறாங்களா, இது ஒரு கட்சி. களத்துல வேலை செய்யறாங்களா, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களா, மக்களோடு மக்களா நிக்கிறாங்களா, இது ஒரு கட்சி. அதனால யாரையும் இந்த நேரத்தில் நான் குறை சொல்ல, எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லட்டும். நான் சொல்வது கம்பாரிசன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்க எத்தனை பேர் கைதானோம் கணக்கு போட்டு பாருங்க. தமிழக அரசியல் களத்தில் கடந்த 4 ஆண்டுகள்ல அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சி. அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி எது? பாரதிய ஜனதா கட்சி. எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும்? பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல, கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் கொண்டு இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்கல்ல. அதனால வாய்ச்சவடாலா, வெறும் பேச்சா, சினிமா டயலாகா, களத்துல வேலையா மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா அதே டிவியில எல்லா தலைவர்களும் உங்கள்கிட்ட பேசும் பொழுது நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம், உங்களுக்காக பணி செய்யறோம், மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி. நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டிக்காட்டுவதிலே, திருத்துவதில், மக்கள் மன்றத்தில் எடுத்துச் சொல்வதில், தீர்வு கொடுவதில், போராடுவதில் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முதன்மையான கட்சியாக இருக்கு. முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டிக்காட்டுவதிலே, திருத்துவதில், மக்கள் மன்றத்தில் எடுத்துச் சொல்வதில், தீர்வு கொடுவதில், போராடுவதில் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முதன்மையான கட்சியாக இருக்கு. சார் விஜய் இன்னைக்கு சொல்றாரு, பிரதமர் பத்தி பேசுறாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் என நீங்க ஸ்டார்ட் செய்யும் போதே புரிஞ்சிடுச்சு பிரதமர் சார், தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார், தமிழ்நாடு நிறைய பேருக்கு தண்ணீர் காட்டி உள்ளது அப்படின்னு பிரதமரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் விஜய். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு சகோதரர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது. தமிழகத்தில் நிறைய கேள்விகள் நீங்க கேட்டீங்க, சென்னையில் நடக்குது. இன்னைக்கு சகோதரர் விஜயாக இருக்கட்டும், அவரு கூட மேடையில பேசுறவங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாதுங்கண்ணா. களத்துல நின்று வேலை பார்ப்பது அரசியல். நான் சகோதரர் விஜய் அவருக்கு ஒரு சின்ன அரசியல் பாடத்தை எடுக்கிறேன். 1973 கடைசியா டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது, இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் 2026 பேசுறோம். 1973 டீலிமிட்டேஷன் நடந்தபோது சகோதரர் விஜய் நல்லா அவங்க கேட்டுக்கணும் அண்ணன், ஏன்னா சில அரசியல் புரிதல் அவருக்கு இருக்கணும். அன்னைக்கு இந்தியாவுடைய லோக்சபா சீட் 525 545 உயர்த்தப்படுகிறது. 1973 20 சீட் உயர்த்துறாங்க. 20 சீட்ல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைச்சது? 0. அப்ப 20 சீட்டு உயர்த்தியும் 1973 தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட 73 கிடைக்கல. டீலிமிட்டேஷன்ல சில மாநிலங்களுக்கு 3 சீட் அதிகமாச்சு, சில மாநிலங்களுக்கு 2 சீட் அதிகமாச்சு, சில மாநிலங்களுக்கு 1 சீட் அதிகமாச்சு. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூப்பிட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழகம் சார்பாக 73 கூட்டத்துக்கு போனது யார்? கலைஞர் கருணாநிதி ஐயா. அன்னைக்கு திமுக டீலிமிட்டேஷன் கமிஷன் மீட்டிங் 1973 போய் இந்தியாவினுடைய லோக்சபா சீட் 20 உயர்த்தப்பட்ட பொழுது கலைஞர் ஐயா தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுக்கல. அப்ப நாயப்படி விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்னா யாரு மேல வைக்கணும்? இதற்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது ஆட்சியில யார் இருந்தாங்க? அப்ப தண்ணி விஜய் அவர் யாரு காட்டணும்? காங்கிரசுக்கும் திமுகவும் காட்டணும். 2026 நாங்க பண்ற டீலிமிட்டேஷன் ஒருவேளை வரும் பொழுது குறைவா இருந்தா பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க, அண்ணா என்ன யூபிக்கு 10 கொடுத்தீங்க, தமிழ்நாட்டுக்கு 2 தான் கொடுத்திருக்கீங்க. நான் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறேன். அதனால சகோதரர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒரு அரசியல் புரிதலோடு பேசணும்.